வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வச்சு ஒரு சாதம் தான் பண்ண போறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, ஒரு பெரிய ஏலக்காய் இருக்கு இல்லையா, அது போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வேகிறதுக்கு உப்பும் போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வந்து தக்காளி வந்து மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக வெட்டி வச்சுருக்க பன்னீரை வந்து இதோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பன்னீரை வந்து தவாவில் கொஞ்சமாக டோஸ்ட் பண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து கொஞ்சமாக நான் கரம் மசாலாவும் வந்து போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிடுங்க. இதை அப்படியே எடுத்து சப்பாத்தி கூட நம்ம வந்து தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா வந்து ஆறின சாப்பாடு இருக்கும் இல்லையா, வெள்ளை சாதம், நம்ம வடித்த வெள்ளை சாதம், அதை போட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் வந்து வச்சுருங்க மூடி. அவ்வளோதான், கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட பன்னீர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையிலே வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். வரன்லாம் போகாது. நல்ல ஜூஸியாக பசங்க சாப்பிட்ற டயத்தில் வந்து நல்லாயிருக்கும். இது கூட தயிர் கூட நீங்கள் வந்து தொட்டுக்கிறலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.